தமிழ்நாட்டிலே புகழ்பெற்ற தர்காவில் ஒன்றுதான் இது. இதுதான் ஏர்வாடி தர்கா. ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல தான் இந்த ஏர்வாடி தர்கா இருக்கு. மொத்தமும் 3 கேட் இருக்கு. அதுல இது ஒண்ணு. இதுதான் மெயின் கேட். இதுதான் தர்காவோட ஃப்ரண்ட் சைடு. ஒரு சின்ன டவுன், சின்ன சின்ன பேக்கரிஸ், மளிகை கடை, அதுவும் இல்லாம ஏர்வாடிக்கு வந்தவங்களோட தங்கருக்கு ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா சுத்தமே இல்லாத டவுன் மாதிரி இருக்கு. சுத்தியும் அழுக்கா இருக்கு. நான் மெயின் கேட் வழியே உள்ள போறேன். சில பேர் கீழே எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. எல்லா ஏஜ்ல இருக்கிறவங்களும் இங்க இருக்காங்க. மனநோய் பட்டவங்க தான் இங்க பாதி பேரும். உள்ளார மறுபடியும் ஒரு கேட்டு தெரியுது, 3 டாம்ஸ் வச்சுட்டு. இந்த மண்ணுக்கும் இருக்கு ஒரு கதை. இங்க சப்பல் போட்டு ஆளுங்க திட்டுவாங்க. இஸ்லாமை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் சஹாபாக்கள் அங்கிருந்து வந்தாங்க. அந்த கூட்டத்தோட லீடரான ஒரு சஹாபிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கனவுல வந்ததும் மதீனால இருந்து மண்ணை கொண்டு வந்து இந்த மண்ணையும் மிக்ஸ் பண்ணி போட சொல்றாங்க அப்படின்னு கனவு வந்து, அதனால மதீனாவோட மண்ணை இங்க வந்து மிக்ஸ் பண்ணி இருக்காங்க. அது ஒரு நம்பிக்கை. அவ்வளோ ப்ரீஷியஸான மண்ணெல்லாம் எனக்கு தோணல. அவ்வளோ டர்ட்டியா இருக்கு. மண்ணுக்கு மேல டார்ப்ளின் போட்டு நிறைய மக்கள் அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. எத்தனையோ பேர் மாசங்களா இங்க தங்கிட்டு இருக்காங்க. சில பேர் மனநோய்க்காக வந்திருக்காங்க, சில பேர் அதை வச்சு சம்பாதிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இந்த மண்ணு ஒரு அரசனின் மண்ணு, மதீனாவோட அரசனின் மண்ணு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட கட்டளை ஏற்று அவரோட இடத்த விட்டு இஸ்லாமுக்காக இந்த மண்ணுக்கு வந்தார். கொஞ்ச வருஷம் இந்த ஊரை ரூல் பண்ணாங்க. அவர் வாழ்ந்து மறைஞ்சு ஹிஸ்டாரிக்கலான ஒரு மண்ணு தான் இது. அவர் தான் சையத் இப்ராஹிம் பாதுஷா. ஹிஜ்ரி 530, 12ஆம் நூற்றாண்டு. அரபி நாட்டோட ராஜாவா இருந்த இவரும் அவர் கூட வந்த கூட்டமும் அரேபியன் சீ வழியே கேரளா வந்து கேரளால இருந்து காயல்பட்டினம் வந்தாங்க. இதெல்லாம் தான் இங்கத்த பார்வைகள். பேய் பிசாஸ் பிடிச்சவங்களை ட்ரீட் பண்ற இடம் தான் இது. இதெல்லாம் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் நடக்குது. அவங்களுக்கு மென்டலி ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்தியாவில பல ஸ்டேட்ஸ்ல இருந்து ஆளுங்க இங்க வராங்க. இங்க மவுத்தான ஆளுங்களோட வரலாறுலாம் இங்க போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்க நிறைய மலையாளிஸ் தான் இருக்காங்க. அதுக்காக இங்க நிறைய மலையாள போர்ட்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. வாரம் வாரம் இங்க ஒரு ராத்தீப் நடக்கும், ஒரு ஸ்பெஷல் வழிபாடு. அப்பதான் இந்த நோயோட ரிலீஃப் கிடைக்கும்னு நம்புறாங்க. அந்த ராத்தீப் டைம்ல ஒரு ஒளி வரும்னு சொல்றாங்க. அது இப்ராஹிம் பாதுஷாவோட வெளிச்சம், அதாவது அவங்களோட பிரசன்ஸ் அங்க இருப்பாங்க சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை. இதுதான் மெயின் மக்காம். இது சுத்தியும் சின்ன சின்ன மக்காம்ஸ் இருந்தது. அதெல்லாம் இவங்களோட ரிலேட்டிவ்ஸ். நான் அந்த ஹால் விசிட் பண்ண நான் மக்காம்குள்ள போல. அந்த தலைவரோட கபர் இடத்துல பக்கத்திலேயே ஒரு மஸ்ஜித் இருந்துச்சு. அங்க நாங்க தொழுக போனோம். என்னோட பார்வையில நம்ம ரூல் பண்ண ராஜாவின் இடம் அவங்களோட கபர். இது நான் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் அதை நான் பாக்குறேன். திப்பு சுல்தானோட டாம்புக்கு போன மாதிரி. அப்படி நாங்க தொழுது முடிச்சு இறங்கிட்டோம். நான் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன், ஆனா இந்த மாதிரி அன்ஹைஜீனான இடத்துக்கு போனதே இல்லை. கொஞ்சம் கூட நீட்டா இருக்கலாம், ஏன்னா இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.